அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளுக்கு செய்யக்கூடிய காட்டேரி ஏவலை பற்றின தகவலை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது இந்த காட்டேரி ஏவலை யாருக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வாழவே விடமாட்டேன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர்கள் இருப்பாங்க. சரிங்களா? வாழ்க்கையை எங்களை வாழவே விடமாட்டேன்னு சொல்கிறாங்க, ரொம்ப நாட்களாக எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, இவங்கனால நாங்கள் உயிர் வாழ்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் இந்த காட்டேரி ஏவலை பிரயோகம் பண்ணுங்கள். ஏன்னா காட்டேரி ஏவலுங்கிறது ரொம்ப படுபயங்கரமானது, ரொம்பவும் ஆபத்தையும் கொடுக்கக்கூடியது. சரிங்களா? உண்மையிலேயே நீங்கள் எதிரிகள்னால தொந்தரவையும் கஷ்டத்தையும் நீங்கள் அனுபவிக்கிறீங்க, உங்களை எதிரி வாழவே விடமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை எதிரிகள் மேலே நம்ம பிரயோகம் பண்ணலாம். அதே சமயம் பார்த்து உங்களுடைய சொத்து பத்து எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட இருந்து அபகரிச்சுக்கிட்டாங்க, உங்களை தெருவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாலும் அந்த நபர் மேலே இந்த பிரயோக முறையை தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? அதாவது எதிரிகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுக்கறது நியாயமா அப்படின்னா நியாயம்தான். ஏன்னா 10 பேர் வாழ்கிறான் அப்படின்னா அந்த 10 பேருனால ஒருத்தன் அந்த 10 பேரையும் துன்பப்படுத்துகிறேன் அப்படின்னா அந்த ஒருத்தனை அழிக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா அந்த ஒருத்தனால் 10 பேர் கஷ்டப்படுறேன் அப்படின்னா அந்த ஒருத்தனை அழிச்சாத்தான் அந்த 10 பேர் நிம்மதியாக இருப்பான் அப்படின்னா அப்பேற்பட்டவனை இந்த உலகத்தை விட்டு அழிக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா இந்த வேலையைத்தான் மகா காளியானவள் என்ன பண்ணா, அசுரன் என்ன பண்ணா, பல முனிவர்களையும் மக்களையும் ரொம்ப துன்பத்துக்கு ஆளாகி வந்துக்கிட்டு இருந்தான். துன்பப்படுத்துகிற அந்த தருணத்தில் உலகத்தையே துன்புறுத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த அரக்கனை அழிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த மகா காளியானவள் அவதாரம் பண்ணி அந்த அரக்கனை அழித்து மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுத்தா. சரிங்களா? அப்பேற்பட்ட தெய்வங்கள் இந்த உலகத்துக்கு படைச்சு தான் எதிரிகளை அழிச்சாங்க. அப்பேற்பட்ட சக்திகளை இந்த காளியை வணங்கக்கூடிய அந்த மாந்திரிகர்களுக்கு இந்த அம்பாள் கொடுக்கறது ஒரு அபூர்வமான ஒரு சக்தி. சரிங்களா? இந்த மாதிரி காட்டேரியை வச்சு ஒரு நபருக்கு ஏவல் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த காட்டேரியை நம்ம என்ன செஞ்சுருக்கணும், வசீகரணம் பண்ணியிருக்கணும். இப்படி அந்த காட்டேரியை நம்ம வசீகரணம் பண்ணால் மட்டும்தான் அந்த காட்டேரியை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், ஏவல் பண்ண முடியும். காட்டேரி மட்டும் கிடையாது, எந்த ஒரு தேவதையோ துர்தேவதைகளையோ வச்சு நம்ம ஏவல் பண்ணணும் அப்படின்னா அந்த தேவதையை நம்ம முதல்ல வசீகரணம் பண்ணியிருக்கணும். அப்படி வசீகரணம் பண்ணினா தான் அந்த தெய்வத்தை வச்சோ தேவதையை வச்சோ நம்ம என்ன பண்ண முடியும், ஏவல் வேலைகள் நம்ம பண்ண முடியும். சரிங்களா? அதாவது இப்படி வசீகரணம் பண்ணி முடித்த பிறகு அந்த ஏவலுக்குன்னு ஒரு சில பிரயோக பூஜை முறைகள் இருக்குது. அந்த ஏவலுக்குன்னு உண்டான சக்கரத்தை நம்ம ஒரு செப்பு தகட்டிலையோ இல்லை அதற்கு உண்டான தகட்டில் நம்ம என்ன செஞ்சிடணும், அந்த சக்கரத்தை எழுதி அதை சுத்தி பண்ணி அந்த காட்டேரி ஏவல் சக்கரத்துக்கு மந்திர உரு கொடுக்கணும். இப்படி மந்திர உரு கொடுத்து முடித்த பிறகு இந்த செப்பு தகட்டை என்ன செஞ்சிடணும், பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுக்கிறணும். எதிரியோடைய இந்த பூஜை முறைக்கு பார்த்திங்கன்னா எதிரியோடைய ஃபோட்டோவும் எதிரியுடைய பேர் மட்டுமே போதும் எதிரிக்கு நம்ம இந்த ஏவல் முறையை நம்ம பண்ண முடியும். சரிங்களா? இது ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. எதிரியுடைய ஃபோட்டோவையும் பேரையும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு எதிரியுடைய ஃபோட்டோவை பார்த்து அவருடைய உருவம் போல் பச்சரிசி மாவில் பன்னீர் விட்டு குழப்பி அந்த பச்சரிசி மாவில் எதிரியுடைய உருவ பாவை போல் செஞ்சுக்கிறணும். ஆணாக இருந்தாங்க அப்படின்னா ஆண் பொம்மையும், பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா பெண் உருவ பாவை போல் செஞ்சு அந்த மந்திர ஏவல் சக்கரம், காட்டேரி ஏவல் சக்கரத்தை மந்திர உரு கொடுத்து வச்சுருப்போம். அதாவது 10,000 உரு கொடுத்து அந்த எந்திரத்தை வச்சுருப்போம். அந்த எந்திரத்தை சுருட்டி அந்த பாவையுடைய நெஞ்சு பகுதியில் பிதைச்சி வச்சிடணும். பிதைச்சி வச்சு அந்த பாவைக்கு, அந்த மனித உருவ பாவைக்கு பூஜைகள் பண்ணி ஒரு சில பலிகள்லாம் கொடுத்து அந்த மனித உருவ பாவையை கொண்டு போய் காடுகளில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மரங்கள், அது பேர் சொல்லக்கூடாது,
குறிப்பிட்ட மரங்களுடைய அடிப்பகுதியில் கொண்டு போய் வச்சு பிதைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா எதிரிக்கு வந்து காட்டேரி ஏவல் புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்படி எதிரிக்கு வந்து காட்டேரி ஏவல் புரிஞ்சிருச்சு அப்படின்னா எதிரிக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரி பார்த்தீங்கன்னா உடம்பு முழுவதும் ஊசி குத்துற இடம் இல்லாமல் உடம்பு முழுவதுமே இந்த சொறிசிரங்கு மாதிரி அப்படியே உருவாக ஆரம்பிக்கும். சரிங்களா? அது சொறிசிரங்கு மாதிரியும் இருக்காது, ஒரு தீப்பட்ட காயம் எப்படி இருக்கும் அதே போல் உடம்பு முழுவதும் ஊசி குத்துறதுக்கு முனை இல்லாமல் உடம்பு முழுவதும் இந்த மாதிரி உருவாக ஆரம்பிக்கும். அதாவது மற்றவர்கள் பார்த்து அருவருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த நபரை உருவாக்கும். இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் பூராமே இவங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த காட்டேரி ஏவல் பண்ணிட்டோம் அப்படின்னா குலதெய்வங்கிறது வந்து வெளியே போயிடும். குலதெய்வம் வெளியே போயிடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிரச்சனையுமே வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா, உடலில் சிறு சிறு விபத்துகள் உண்டாகி இரத்த காயங்கள் வந்து அதிகமாக ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா, உடல் முழுக்குமே மிளகாச்சாந்த அப்புன மாதிரி எரிச்சல் உண்டாகும். சரிங்களா? சில பேர்களுக்கு உடல் முழுக்க எரிச்சல் இருக்கும். ஒரு சில பேர்களுக்கு வந்து இந்த கை கால் ஒரு உடலில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் இந்த எரிச்சல் அப்படிங்கிறது வந்து உண்டாகும். இன்னும் ஒரு சில பேர்களுக்கு எப்படி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க, யாரோ இறுக்கி பிடிச்சி உடம்பை இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நெஞ்சு வலி அதிகமாக ஏற்படுத்தும். சரிங்களா? மூச்சு திணறல் வந்து அதிகமாக ஏற்படும். இல்லைன்னா யாராவது காதுகளை வந்து பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சில பேர்களுக்கெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்துச்சுனாவே இது காட்டேரி ஏவல் தான் அப்படிங்கிறத 100% நீங்கள் உறுதிப்படுத்திக்கிறலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, உடல் அளவுலையும் மனதளவுலையுமே நொந்து ரொம்ப சிரமப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த காட்டேரி ஏவல் தான் இருக்கிறத காட்ட ரொம்ப கொடூரமான ஏவல் பிரயோக முறை. ஏன் அப்படின்னா, மனிதனுடைய உயிர் ஒரு கணத்தில் போயிடுச்சு அப்படின்னா, வேதனை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா உடனே போயிடும். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த காட்டேரி ஏவல் எப்படி அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை பண்ணி ரொம்ப கொடூரமான விஷயத்த இது பண்ணும். சரிங்களா? அதனால தான் நான் திருப்பி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காட்டேரி ஏவலை பார்த்தீங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் தப்பே செய்யாத அப்பாவிகள் மேலே நீங்கள் பிரயோகம் பண்ணினீங்க அப்படின்னா, அதனால் அவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்கள் வம்சத்துக்கோ உங்களுடைய குடும்பத்துக்கோ பாதிப்பை தரும். சரிங்களா? உண்மையிலேயே நீங்கள் எதிரிகள்னால நித்தம் கஷ்டப்படுறீங்க, நித்தம் நீங்கள் வந்து வேதனை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரயோக முறையை எதிரிகள் மேலே பண்ணுறது தப்பே கிடையாது. நீங்கள் தாராளமாக இந்த காட்டேரி ஏவல் பிரயோக முறையை பண்ணலாம். சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா யாருக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனசாட்சியே இல்லாமல் ஒரு சில பேர்கள் வந்து பாவம் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வாழவே முடியாது, என்னால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது, நித்தம் எங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு எங்களை சீரழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே இதை பண்ணலாம். உங்களுடைய சொத்து பத்துகளை அபகரிச்சுக்கிட்டு உங்களை வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க அப்படின்னாலும் அவங்க மேலேயும் இதை தாராளமாக பண்ணலாம். ஒரு சில பேர்கள் வந்து பணபலத்தையும் அதிகார பலங்களையும் வச்சு என்ன செய்வாங்கன்னா உங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. சரிங்களா? அப்பேற்பட்டவங்க மேலெல்லாம் இந்த பிரயோக முறையை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? இதை பண்ணினீங்க அப்படின்னா 100% இந்த காட்டேரி ஏவலுங்கிறது வந்து புரியும். சரிங்களா? சரி, இந்த மாதிரி காட்டேரி ஏவல் ஒருத்தவங்களுக்கு பாதிப்படைஞ்சிட்டாங்க, காட்டேரி ஏவல்னால ஒரு நபர் வந்து பாதிப்படைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த காட்டேரி ஏவலில் இருந்து அந்த நபரை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர்கள் காட்டேரி ஏவல்னால சரி இந்த மாதிரி எனக்கு காட்டேரி ஏவல் இருக்குது, இந்த காட்டேரி ஏவலில் அந்த நபரை வந்து எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த காட்டேரி ஏவல் பாதிப்படைஞ்சிருக்கவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா அவங்களும் எல்லா இடங்களும் போய் பார்ப்பாங்க. ஆனால் அது வந்து சரியான பாடே இருக்காது. ஏன் அப்படின்னா 10 நாள் சரியாகும், 11ஆவது நாள் திருப்பி வந்துடும். சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த காட்டேரியை யார் வசியம் பண்ணியிருக்காங்களோ அவங்கனால மட்டும்தான் இந்த காட்டேரி ஏவலை வந்து சரி பண்ண முடியும்.
சரிங்களா? மற்ற எந்த விஷயத்துக்கும் காட்டேரி ஏவல் கட்டுப்படாது. காட்டேரிய யார் வந்து வசீகரணம் பண்ணியிருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து பார்த்தா தான் இந்த காட்டேரி ஏவலுங்கிறது வந்து சரியாகும். அப்படியே முழுமையாக நம்ம சரி பண்ணிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த காட்டேரி ஏவல் வந்துருச்சு அப்படின்னா ஆரம்ப அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக கட்டுப்படுத்திடலாம். இதே இது வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் உடலில் இருந்து ரத்தத்தில் கலந்து மனசில் உருவாகி கலந்துருச்சு அப்படின்னா அந்த காட்டேரி ஏவலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ண முடியுமே தவிர முழுமையாக சரி பண்ண முடியாது. சரிங்களா? இந்த ஒரு ஏவலுக்கு மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஏவல்னாலும் ஒரு உடம்புல வந்து 10 வருஷம் 5 வருஷம் மாதிரி இருந்துருச்சு அப்படின்னா அவருடைய ரத்தத்தில் என்ன செஞ்சிடும், அந்த ஏவல் வந்து அந்த பாதிப்பை கலந்துரும். அப்போனா அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவரை வந்து சரி பண்ண முடியுமே தவிர முழுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் சரி பண்ண முடியாது. ஆரம்ப ஸ்டேஜில் போனோம் அப்படின்னா சரி பண்ணி போடலாம். இதே இது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் உடலில் ஏவல் இருந்துருச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடினம்தான். அதனால தான் முதல்ல வந்து இந்த ஏவல் எத்தனை வருஷம் அந்த உடலில் இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த நபர்கிட்ட விவரமாக எடுத்து சொல்லிடுவோம். இதுதான் விஷயம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஒரு சில பேர்கள்லாம் என்ன செய்வாங்க, 10 வருஷம் ஏவல் இருக்கும் உடலில் இருக்கும், எடுத்தோடனே சரி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி மனம் உள்ளவங்கள்லாம் கண்டிப்பாக அதை வந்து சரி பண்ண முடியாது. என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாத்திரை எடுக்க தான் நோய்ங்கிறது சரி பண்ண முடியும். சரிங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏவல் முறைகளில் இருக்குது. இருந்தாலும் எப்பேற்பட்ட ஏவலாக இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா சரி பண்ண முடியாதெல்லாம் கிடையாது, சரி பண்ணிடலாம். அதற்கு உண்டான அனுபவம் தகுதியும் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம். சரி, இந்த மாதிரி எதிரிக்கு யாரேனும் காட்டேரி ஏவல் பூஜை பண்ணி கொடுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்ட்ட இந்த முறையை செஞ்சு வாங்கிக்கிறலாம். சரிங்களா? அதே போல் யாரேனும் காட்டேரி ஏவல்னால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா காட்டேரி ஏவல்னு இல்லை, மற்ற எந்த ஏவல்னாலையும் பாதிக்கப்பட்டிருந்தீங்க, செய்வன கோளாறு, பேய் பிசாசு கோளாறு, இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்குண்டான விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறலாம். அதற்குண்டான பூஜைகள் பண்ணி நம்ம சரி செஞ்சு கொடுப்போம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்குப்பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.